இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகியால் இந்த மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறபடினால் நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு தெய்வ சந்நிதி. ஏனென்றால் கடந்த 7 மாதங்களின் கண்மணி போல் பார்த்த கர்த்தர் இந்த 8வது மாதத்தின் 1வது நாளையும் காலத்தந்த பிரிவுக்காக அவருக்கு நாம் கொண்டாடும் கூடிய சோதனை செலுத்த வேண்டும். நம் வருகிற காலங்களில் நாம் தெய்வ சந்நிதியை அதிகமாக வாஞ்சிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்று அநேக மக்கள் தெய்வ சந்நிதியை விட்டு விலகி ஓடுகிற மக்களாக காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பதையும் அதிகமாக விரும்புவதே இல்லை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற ஒரு சொசைட்டி அதிகமாக ஓடி ஓடி உழைக்க வேண்டும், எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும் என்று காலகட்டங்களில் நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையால் தேவனை நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஆகையால் நாம் தேவ சந்நிதியில் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், தேவ சந்நிதியை விட்டு விலகும் போது என்னென்ன மாறுபாடான காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் ஆண்டு சிந்திக்கும் போது நிச்சயமாகவே தேவ சந்நிதியை விரும்புகிற மக்களாக நாம் காணப்படுவோம். முதலாவது ஆதாமும் ஏவாளும் தான். தேவாதி தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையில் உலாகிற சத்தத்தை கேட்டார்கள். அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எவ்வளவு நாள் இருந்தார்கள் தெரியாது. ஆனால் பாவம் செய்வதற்கு முன்பாக ஒவ்வொரு நாள் காலையிலும் யெகோவா தேவன் வந்து அவர்களோடு உறவாடி அளவிலாவி காரியங்களை விசாரிக்கிற தேவனாக இருந்தார். ஆனால் இந்த கீழ்ப்படியாமையினால் அவர்கள் தேவ சந்நிதி விட்டு விலக வேண்டியதாக இருந்தது. தேவன் சொன்னது ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும்தான் அவர்கள் புசிக்கக்கூடாது என்று. அங்கு எதை தோட்டத்தில் ஏராளமான கனி விருட்சங்கள் இருந்தன. அவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனிமரத்தின் விருட்சத்தை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று விலக்கி வைத்தார். ஆனால் சாத்தான் தந்திரமாக வந்து ஏவாளை வஞ்சித்து இருவரும் அந்த கனியை உண்டதினாலே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தபோது அவர்கள் தங்களை விருட்சங்களில் ஒழித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர் விலகி போனார்கள். ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு தேவனுடைய சந்நிதி நாம் தடையாக இருப்பது கீழ்ப்படியாமை. அநேக கிறிஸ்தவ மக்கள் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற எல்லா காரியத்தையும் விசுவாசித்து தேவனோடு கீழ்ப்படிந்திருக்க மனதே இல்லை. ஆகையால் தான் அவர்கள் அனுதினமும் தேவ சந்நிதியை விரும்பாத மக்களாக இருந்தார்கள். இந்த ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தேவ சந்நிதியை விட்டு தங்களை விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். ஆனாலும் அவரோடு வந்து அளவளவ அவரோடு உறவாட அவர்களுக்கு தைரியம் இல்லை, ஒழித்து கொண்டார்கள். பிரியமானவர்கள், நாமும் கூட கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தை நாம் சிக்கொண்டு இருக்கும்போது தேவ பிரசனத்தை விரும்பாத மக்களாக நாம் காணப்படுவோம். இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் என்பது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இன்னும் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, மதித்தண்டக்காது, இந்த அநேக காரியங்கள் உண்டு. நாம் எந்த விதத்திலாவது நாம் கீழ்ப்படியாமை என்ற பாவம் நமக்கு இருக்கும் பொழுது தேவ சந்நிதியை விட்டு விலகி ஒழித்துக் கொள்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆகையால் இந்த உலகத்தில் முதலாவது வந்தது கீழ்ப்படியாமை என்ற பாவம் தான். அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் ஆதாமினால் ஏற்பட்ட அந்த பாவத்தை இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
சிலுவையின் மரண பலியிலும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி அந்த சாபத்தை எல்லாம் முடித்து போட்டார். நாம் தேவ சந்நிதியை அனுதினமும் மறுபடியும் அனுபவிக்கிற மக்களாக நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் உங்களை உணர்த்தும் பொழுது அதை கீழ்ப்படியாமல் தட்டிக்கொண்டே இருக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் தேவ சந்நிதியை விரும்பாத மக்களாக ஆதாமும் ஏவாளையும் போல ஒழித்து கொண்ட மக்களாக நாம் காணப்படுவோம். இல்லை, அதை விட்டு நாம் வெளியே வந்து அறிக்கையிட்டு ஒப்புரவாகும் போது நிச்சயமாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுகிற மக்களாக நாம் காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம் அநேகத்தரம் நினைப்போம் நம்முடைய பெருமூச்சுகள், நம் ஏங்கல்கள், கண்ணீர்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டவில்லையோ, தேவனின் ஜபத்துக்கு இன்னும் ஏன் பதிலளிக்கவில்லையோ என்று நாம் அதிகமாக கவலைப்படுவோம். ஆகையால் அந்த சமயத்தெல்லாம் நாம் தேவனை தேடுவதையே சற்று குறைத்து விடுவோம். ஆனால் நம்ம ஒவ்வொருடைய கண்ணீரும் பெருமூச்சுகளும் தேவ சந்நிதியில் வந்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 காலம் அடிமைத்தனத்தில் பிறந்தார்கள். கொடுமையான வேலை வாங்கினார்கள். எந்த வேலை செய்தாலும் எவ்வளவு வேலை செய்தாலும் அந்த இயற்கை அறிவுகளுக்கு திருப்தியே இல்லை. இன்னும் வேலை செய்யுங்கள் என்று கொடுமையாக வேலை வாங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சு தேவ சந்நிதி வந்து எட்டினது. யாத்ராம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பிரியமானவர்களே, நாமும் கூட பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக நிம்மதியற்றவர்களாக இருப்போம். எவ்வளவு காரியம் நாம் திறம்பட செய்தாலும் இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சரியான வெற்றி கிடைக்காமல் இருக்கும். அதற்காக நாம் அதிகமாக பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்போம். அந்த பெருமூச்சின் சத்தமெல்லாம் தேவ சந்நிதியில் வந்து எட்டுகிறதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய மன வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் ஒருபோதும் தள்ளிவிடுகிற தேவனே அல்ல. ஆனால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்குள் உள்ள பாவம் நம்மை தேவ சந்நிதியை விட்டு விலக்குகிற காரியமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பாவ சங்கிலியால் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது விடுதலை வாழ்வுக்காக ஏங்கி அதிகமாக பெருமூச்சு விடுகிற மக்களாக இருப்போம். அந்த பெருமூச்சு கண்டிப்பாக தேவனுடைய சந்நிதியில் வந்து வெட்டுகிறதாக இருக்கிறது. நான் சமீபத்தில் கேட்ட ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் புறஜாதி இனத்தர் தான். அவள் அதிகமாக குடியிலும் வெறியிலும் சீட்டாட்டத்திலும் இன்னும் போதை வஸ்துக்கு அடிமையாகவும் கிடந்தார். நன்றாக வேலை செய்வார். அதிக பணத்தை சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை எல்லாம் குடியிலும் சீட்டாட்டத்திலும் போதை வஸ்துகளிலும் செலவழித்து விடுவார். ஆகையால் அந்த குடிவெறியில் இருக்கும் பொழுது அந்த துஷ்ட ஆவி என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் செய்ய துணிகரமாக இயங்கிக் கொண்டே இருப்பார். ஆனால் தன் தனிமையாக அந்த வெறி தறிந்த பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது அவர் அதிகமாக கண்ணீர் விட்டு அழுவார். இதோ இந்த பாவ சரீரத்திற்கு யாரை நீ விடுதலை கொடுக்கக்கூடும்? இந்த குடி வெறியிலிருந்து, சீட்டாட்டத்திலிருந்து, இந்த போதை வஸ்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்கக்கூடும் என்று அவர் அதிகமாக பெருமூச்சு விட்டு அழுது கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு சகோதரியிடம் வந்து, நீங்கள் ஒரு நாள் மட்டும் அழைத்துட்டு வந்து பாருங்களேன் என்று சொன்னபொழுது, சரி சென்றுதான் பார்ப்போமே என்று சொல்லி அவர் ஒரு நாள் மட்டும்தான் அழைத்து வந்தார். தேவனை பற்றி ஒன்றும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது, விழிக்க தெரியாது, வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த சகோதரியின் பேச்சு கேட்டு ஒரு நாள் அந்த ஆலயத்தில் இருந்த பொழுது, அதை விட்டு வெளியே வந்த பொழுது, அந்த குடிவெறியின் ஆசை, சீட்டாட்டத்தின் ஆசை, அடிமைத்தனத்தின் ஆசை எல்லாம் அவரை விட்டு நீங்கிவிட்டது. போதை வஸ்துகளின் ஆசை நீங்கிவிட்டது. முற்றிலுமாக மாற்றப்பட்டவராக ஜீவித்தார். என்ன அதிசயம் பாருங்கள்! அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையீடுகிற சத்தம் தேவ சந்நிதியிலிருந்து வந்து எட்டினபடிதான் தேவன் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்களும் லாகிரி வஸ்துகள், போதை மருந்துகள், இந்த விபச்சாரம், சீட்டாட்டம், இந்த குடிவெறி போன்ற பாவங்களை சுற்றி தவிர்க்கிறீர்களோ, நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று
வேண்டுகிறீர்களோ உங்கள் அடிமைத்தனத்தின் முறியீடுகள் தெய்வ சந்நிதிக்கு வந்து எட்டியிருக்கிறது. தேவனிடம் மறுபடியும் ஒருபடி குத்தி வாருங்கள், ஆலயத்துக்கு சென்று பாருங்கள், நிச்சயமாகவே அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எழுத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அணி அணியாக, அப்படி ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை நமக்கு தேவன் தர திட்டமாயினார். தேவன் கிருபை செய்வார்கள். அடுத்ததாக ஒரு நியாயாதிபதியாகி எப்தாவை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இந்த எப்தா ஒரு பரஸ்திரியின் குமாரனாக இருந்தபடியினால் மற்றவர்கள் அவர்களை வெறுத்தார்கள். நீ ஒரு கீழ்ஜாதியான மனிதன், எங்களோடு நீ சேரக்கூடாது என்று. ஆனால் எப்தா தன் மலையில் நம்மளோடு சேர்ந்து மலையில் ஜீவித்துக் கொண்டிருந்தார். ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் வந்த பொழுது இந்த எப்தாவை தான் நீர் வந்து எங்களுக்கு நியாயாதிபதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது எப்தா, நீங்கள் தான் என்னை துரத்தி விட்டீர்களே, மற்றபடி இப்பொழுது ஏன் என்னிடம் வருவீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு எப்தா கூறினது, நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தால் என்னை நீங்கள் தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் வைப்பீர்களா என்று கேட்டபடி நாங்கள் சொன்னபடியே செய்வோம் என்று கூறினார்கள். ஆம், இப்பொழுது எப்தா நினையாத பிரகாரமாக யாரால் ஒதுக்கப்பட்டார்களோ, யாரால் வேண்டாம் என்று அலட்சியமாக கீழ்த்தரமாக எண்ணினாரோ அவர்களெல்லாம் கூடி வந்து இப்பொழுது எப்தாவை தலைவனும் சேனாதிபதியும் ஆக்கினார்கள். அப்படி ஆனவுடன் இந்த எப்தா செய்த காரியம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கிலெயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இந்த எப்தா தலைவனும் சேனாதிபதியும் ஆனவுடன் முதலாவது செய்த காரியம் தேவனுடைய சந்நிதியில் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னார். தன்னுடைய பர்சனல் காரியங்களை எல்லாம் சொன்னார். ஆண்டவரே, என்னை இவ்வளவு நாள் என்னை பரஸ்திரியின் குமாரன் என்று ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நான் பாட்டுக்கு நான் மலையில் வேகபாண்டு மாறி தெரிந்து கொண்டே இருந்தேன், ஒரு ராபின் புட் மாறி இருந்தேன். இப்பொழுது என்னை கூப்பிட்டு தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்திருக்கிறார்கள் என்று அநேக காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நினைத்தாரோ அதையெல்லாம் தேவனுடைய சந்நிதியில் சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தலைவனும் சேனாதிபதியும் போன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்களை எல்லாம் தெய்வ சந்நிதியில் எப்தாவை போல சொல்லுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அனுதினமும் நாம் என்னென்ன காரியங்கள் நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அது இல்லை, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேண்டும், இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது, இது என்னை அற்பமாக பார்க்கிறார்கள், என்னை ஒதுக்கி பார்க்கிறார்கள், என்னை வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் என்று எல்லா காரியத்தையும் நாம் தேவனிடம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எப்தாவை போல நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். எப்தா தலைவனும் சேனாதிபதியுமாக ஆன பின்பு அவனுக்கு தலைக்கணம் ஏற்படவே இல்லை. ஆனால் தாழ்மையாக தேவனுடைய சந்நிதியில் தன் காரியங்களை எல்லாம் சொன்னார். நாமும் கூட எப்தாவை போல தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தெய்வ சந்நிதியை வாஞ்சிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். நம்மிடம் கிறிஸ்து விரும்புகிற தாழ்மை இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம். எப்தாவை போல நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியில் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஒரு கதாபாத்திரம் வந்தால் அவரை பற்றி நாம் நன்கு அறிவோம். ஆனால் அதிக நாள் குழந்தை இல்லாதவளாக இருந்தால் சுலோமோனின் தேவாலயத்தில் வந்து பணிந்து கொள்ளும் பொழுது தன் கடவுளிடமிருந்து இரட்டிப்பான பங்கு அவளுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவளுடைய சக்கரத்தை அதிகமாக மனப்பேசப்படுத்தினால் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பார். கணவன் கூட வந்து கேட்பாள், நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிறார்? நான் 10 குமாரரை பார்க்கலாம் அதிக பிரியமானவன் அல்லவா உனக்கு என்று கேட்கும் பொழுது கூட அவளால் தன்னுடைய குறையை சுட்டி காட்டும் பொழுது அதிகமாக மனம் நொந்து போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு அதிகமான மக்கள் இருப்பார்கள். ஆகையால் அப்பொழுது நாம் செய்ய வேண்டியதை அண்ணானின் கதாபாத்திரம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீ ஏலி கூட வந்து கேட்கிறார், அதிக நேரம் ஜெபம் பண்ணும்போது, நீ ஏன் வெறுத்திருக்கிறாயோ, நீ புதிய விட்டு விலகி என்று. அப்பொழுது அண்ணான் சொன்ன காரியம் 1 சாமுவேல். அதற்கு அண்ணான் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாவதும் மதுவாகிலும் குடிக்கவில்லை,
நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்றார். நாம் அண்ணாவை போல நாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விடுகிற மக்களாக இருக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி விடுவது என்றால் இருதயத்தில் உள்ள பாரமான காரியங்கள் எல்லாம் கொட்டி தீர்த்து விடுவதுதான். நாம் மனிதனிடம் அந்த காரியங்கள் எல்லாம் அநேகரிடம் நாம் கொட்டி தீர்ப்போம். அவர்கள் ஒருவேளை பரிதாபப்படுவார்கள், மற்ற வேளை பின்னாடி சென்று நமக்கு விரோதமாக தான் பேசுவார்கள். ஆக நீங்களும் அன்னாரை போல உள்ள குறைவுகளை சுட்டி காட்டுகிறவர்களால் மிகவும் மனம் வெகுந்து தவிக்கிறீர்களோ கவலை வேண்டாம். அன்னாரை போல சமூகத்தில் இறுதியில் ஊற்றி விட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஊற்றி விடுதல் என்பது முற்றிலுமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தால் அது முற்றிலுமாக கீழே கொட்டுவதற்கு சமானம். அப்பொழுது அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமாக இருக்கும். அதே போல்தான் நம்முடைய இருதயமும் எல்லா கவலைகளும் கிளேசங்களும் பாரங்களையும் தேவனுடைய சந்நிதியில் ஊற்றிவிடும் பொழுது நம் மனம் மிகவும் லேசானது போல இருக்கும். பாரங்களை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகையால் அன்னாலை போல நாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய சந்நிதியில் நாம் மனதை ஊற்றுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மையும் அன்னாலை ஆசீர்வதித்து பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் பாவம் செய்யும் பொழுது இந்த பாவம் கூட தேவ சந்நிதியை விட்டு வெட்டுகிறதாக இருக்கிறது. நாம் அநேக தரம் நினைக்கும் தேவன் பாவமில்லாத பரிசுத்தராகிய கர்த்தர் என்று. ஆனால் நம்முடைய பாவம் கூட நம்முடைய சந்நிதியை எட்டும் பொழுது நாம் கோபாக்கினைக்கு ஏதுவான மக்களாக இருப்போம். இங்கு ஏலியின் குமாரர் ஓப்பனியும் பிணைவாசும் அதிகமான துஷ்யமான மக்களாக இருந்தார்கள். மக்களிடமிருந்து காணிக்கப்படும் பொழுது நான் இந்த வேவித்த கறி எனக்கு கொடுக்கக்கூடாது, வெறும் பச்சையான கறி கூட நான் கொடுத்துக் கொள்வேன் என்று அந்த பாத்திரத்தில் இருக்கும்போதே ஒரு முக்குருள் ஆறி தயாரித்துக் கொண்டு வந்து குத்தி எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் பல்வேறு தரப்பட்ட காரியங்களை அங்கு சிலோவாமில் வருகிற பெண்மக்களோடு செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகையால் மக்கள் காணிக்கையே வெறுப்பாக எண்ணினார்கள். 1 சாமுவேல் 2:17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பால் எண்ணினார்கள். பிரியமானவர்களே, இன்றும் உலகத்தில் கூட அநேகர் துன்பார்க்கமாக ஜீவிக்கும் பொழுது நம்முடைய மனம் அதிகமாக சோர்ந்து கொள்வது. என்ன ஒரு காரியம் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு தண்டனையே இல்லையா என்று. இல்லை, நாம் மக்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக காணப்படுகிறது. ஒப்படியும் பிரகாசம் அவர்கள் இணையாத நேரத்தில் ஒரே நேரத்தில் மாண்டு போனார்கள். ஆகையால் நாம் நினைக்க வேண்டாம், துன்மாற்றமாக ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சந்நிதியில் இன்னும் எந்தவித தண்டனையும் வரவில்லையே என்று. இல்லை, நாம் தேவனுடைய சந்நிதியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறித்த காலம் வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பார். அது மட்டும் நாம் மனம் திரும்பாமல் போனால் நம்முடைய பாவம் பெரிதாக இருந்து அந்த பாவமே நம்மை அழிக்கிற தன்மை கொண்டதாக இருந்தது. ஒப்பினியின் பிரகாசம் அவ்வாறு தான் மாண்டார்கள். அதால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை எல்லா பாவக்காரியங்களையும் நாம் தேவ சந்நிதியில் மறுப்பிட்டு தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பாவம் தேவனுடைய சந்நிதியில் பெரிதாக காணப்படவே கூடாது. நம்முடைய பரிசுத்தம்தான் தேவனுடைய சந்நிதியில் பெரிதாக காணப்பட வேண்டும். அதற்கு கிருபை அவசியம். தேவனுடைய கிருபினால் என்னை தாங்கும், கிருபியினால் என்னை கழுவும், கிருபியினால் என்னை ரட்சியும் என்று நாம் தேவனிடம் கொண்டாட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது கொடிய காலங்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் பெருவெள்ளமாக அடித்துச் செல்லப்படுகிறார்கள். இயற்கை வெள்ளம் போன்ற பல்வேறு கொடிய பஞ்சு, எபோலா வைரஸ் போன்ற காரியங்கள். இன்றைய அஸ்ஸாம் தேசத்தில் அந்த வெள்ளத்தை கூட நாங்கள் யூடியூபில் பார்த்துக்கொண்டு அதிர்ந்து போனோம். மக்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதபடி வெள்ளம் எல்லா மாடு மாடுகளையும் ஜீவன்களையும் அடித்து கொண்டு செல்வதாக இருந்தது. நைஜீரியா நாட்டில் கூட எபோலா வைரஸ்னால் தாக்கப்பட்ட மக்கள் மிகவும் கொடியதான ஒரு காரியம். யாராலும் அட்டென்ட் பண்ண முடியாதபடி எல்லாரும் அவர்களுக்கு தூர விலகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலம்
பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் வரும் பொழுது, இன்றும் உலக யுத்தத்தினால் பல்வேறு நாடுகளுக்கிடையே நடக்கிற யுத்தத்தினால் அதில் ஏராளமான மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் நம்முடைய நாட்டில் அப்படி காரியம் இல்லை என்றாலும் நம் மற்ற ஜனங்களுக்காக நாம் மன்றாட கடமைப்பட்டுள்ளோம். தேவ சன்னிதியில் 2 நாளாகவும் 20 எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் ஓங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உங்கள் சந்நிதியில் வந்து நின்று உங்கள் இடுக்கடியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவரை கேட்டு வெற்றிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய காரியத்தை மட்டும் சொல்லுகிற மக்களாக அல்ல, மற்றவர்களுடைய துன்பத்தையும் தேவனுடைய சந்நிதியில் ஆலயத்தில் சொல்லுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த எத்தனையோ பேர் மக்கள் கொடிய வெள்ளத்தினால் வீடிலிருந்து வாசலிருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஜன பந்தங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எர்த்குவைக்கினால் பாதிக்கப்படும் மக்கள் இன்னும் குடும்பத்தையே இழந்து, லேண்ட்ஸ்லைனால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்தையே இழந்து காணாமல் போயிருக்கிறது. இன்னும் கொடிய கொள்ளை நோய், இவோலா போன்ற கொள்ளை நோய் மருந்து இருக்க முடியாத வியாதியினால் பல லட்சம் மக்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நாம் தேவ சந்நிதியில் வரும்பொழுது இத்தகைய காரியங்களை நாம் டிவி நியூஸில் பார்க்கும் பொழுதும், நியூஸ் பேப்பரில் பார்க்கும் பொழுதும், இல்லை செல்போனில் யூடியூபில் பார்க்கும் பொழுதும் கரிசனை கொண்டு மற்றவர்களாக பரிந்து பேசுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். வெறுமனே நமக்காக மட்டும் ஜெபித்து நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் விண்ணப்பிக்கிற மக்களாக இல்லை. மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்கள் புறஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த துன்பத்திலிருந்து நாம் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதேபோல் போதை வஸ்துகளாலும் குடிவெறியினாலும் இன்னும் சிற்றின்பத்தினாலும் பாதிக்கப்பட்டு மீள முடியாத தவிக்கிற இளவயதினர், குடும்பத்தினர், இன்னும் எல்லாரும் பிரச்சனையால் சந்திக்கப்பட்டவர்கள் எல்லாருக்காக நாம் மன்றாடுகிற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவ சந்நிதி, அதற்கு தான் ஆலயம். தேவன் அதற்கு திரும்ப செய்வார்கள். நாம் தேவனிடம் இருக்கும் பொழுது நாம் அபயமிட வேண்டும் எல்லா காரியத்துக்காகவும். சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், நமது ஆலயத்தில் நான் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் சதியில் இருக்கு. இது தாவீது ராஜா 18ஆம் சங்கீதத்தில் அவர் சவுல் கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது பாடிய சங்கீதம். அவர் சவுல் ராஜாவினால் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார் என்று நாம் அனைவரும் அறிந்தது. அவர் சொன்னது, நான் தேவ சந்நிதியில் அபயமிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அபயமிடுதல் என்றால் ஒரு மூழ்கி போகிற ஒரு மக்கள், அடுத்தது சாவுதான் என்று நினைக்கிற மக்கள், காப்பாற்றுங்கள் SOS என்று கடலில் மூழ்கியவர்கள் சமிக்கை கொடுப்பார்கள். சேவ் அவர் சோல்ஸ் என்று. அதே போல்தான் நாம் அபயமிட வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் இணையும் தரம் ஒரு மேம்போக்கான ஒரு ஜெபத்தை மட்டும் செய்துவிட்டு தேவனினும் என் வேண்டுதலை கேட்கவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவை போல சத்தமிட்டு கூப்பிட்டு தேவ சந்நிதியில் அபயமிடும் பொழுது என் கூப்பிடுதல் அது சந்நிதியில் போல் அது செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது கூப்பிடுதலுக்கு ஒரு உருவம் உண்டு போல, ஏனென்றால் அவர் சந்நிதியில் போய் செவிகளில் ஏறிற்று. கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்கள் கூப்பிடுதலுக்கு ஒரு உருவம் உண்டாகத்தக்கதாக நீங்கள் அபயமிட வேண்டும். அப்பொழுது தாவீது ராஜாவின் சத்தத்தை கேட்டது போல நம்முடைய தேவ சந்நிதியின் கூப்பிடும் அபயக்குரலை கேட்டு தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஒருபொழுதும் செவிக்கூடாத தேவன் அல்ல. ஆனால் நாம் எவ்வளவு தூரம் கூப்பிடுகிறோமோ அவ்வளவு தூரம்தான் நமக்கு பலன் கிடைக்கும். 2 குருடர்கள் எரிகோ வாசல் அருகே வழி வீதியில் இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்விடம் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். மற்றவர்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. இன்றுதான் ஒரே சான்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியாக கடந்து போகிறார், சத்தமிட்டு கூப்பிடுவோம் என்று தாவீதின் குமாரனை இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டார். அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவை நிற்க வைத்தது.
நீதி பாய்த்து அவர்களை கூப்பிட்டு அவர்கள் பார்வையடைந்தவர்களாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தி சென்றார்கள். பிரியமானவர்களே, இதுதான் அபயம் விடுதல். தாவீதின் குமாரனே என்று 2 தூதர்கள் கத்தினது போல நாமும் தேவனுடைய சந்நிதியில் அபயம் விடுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ சந்நிதியில் அபயம் விடுகிற சத்தம் அவர் சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிட்டு விண்ணப்பத்தை கேட்டார் என்று நாம் கூறலாம். மறுபடியுமாக நாம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது கர்த்தருடைய சந்நிதியில் எட்டுகிறதாக இருக்கிறது. நாம் அநேக தரம் கிறிஸ்தவ ஜனங்கள் காணிக்கை நிறையாக கொடுப்போம், டைட்ஸ் நிறையாக கொடுப்போம், தசமபாகம் காணிக்கை அதிகமாக கொடுப்போம். ஆனால் தான தர்மம் செய்கிறோமா என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் கொர்நேலியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத மனிதன், யெகோவா தேவனை கூட அறியாத மனிதன். ஆனால் அவன் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவனும் ஜெபம் பண்ணுகிறவனும் தான தர்மங்கள் அதிகமாக செய்கிற மனிதனாக இருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு தேவதூதனால் கிடைத்தது. அப்போஸ்தலர் 10:31 கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தெய்வ சந்நிதியில் நினைத்தள்ளப்பட்டது. பிரியமானவர்களே, ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தள்ளப்பட்டது. நாம் எவ்வளவு தூரம் தான தர்மம் பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரம் தேவ சந்நிதியில் நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கொர்நேலியுக்கு தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்பி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை காண்பித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலம் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தாபத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு தானம் தருவமும், ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் எல்லா காரியமும் தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருப்போம், ஏதோ கொடுக்கிறோமே, இல்லை. நாம் ஒவ்வொரு வரியவருக்கும் கொடுக்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சந்நிதியில் காணப்படுகிற மக்களாக நாம் இருப்போம். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். கடைசியாக நாம் கரித்திரை அற்றவர்களாக தேவனுடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3:16 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவ சந்நிதியை வாஞ்சிக்கிற மக்களாக மட்டுமல்ல, மறுபிறப்பிலும் கூட, ஜென்மத்திலும் கூட, மரணத்துக்கு பிறகும் கூட அவருடைய சந்நிதியில் நாம் கரையற்றவர்களும் விளையற்றவர்களுமாக காணப்படும்படி, சமாதானத்தோடு காணப்படும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், தேவ சந்நிதியை, தேவ சமூகத்தை, தேவனோடு ஜெபம் பண்ணுவதை, வேதவாசிப்பதை ஒருபொழுதும் அலட்சியம் பண்ணவே கூடாது. அப்பொழுது நாம் தேவ சந்நிதியில் நாம் இறப்புக்கு பிற்பாடும் கூட காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிறேன் அன்பான பிதாவே, தேவ சந்நிதி என்ற தலைப்பில் சில காரியங்களை பார்க்கும் கர்த்தாவே, ஆண்டவரே, ஆதிபெற்றோராகி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியினால் உங்களுடைய சந்நிதியை விட்டு ஒழித்து கொண்டார்கள் கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியாமல் பாவத்தினால் உங்களுடைய சந்நிதிக்கு விலகி ஓடி இருந்தால் மன்னித்து மறுபடியுமாக ஒப்புரவாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தா செனித்தலைவனும் சேனாதிபதியாகவும் ஆனவுடன் நம்முடைய சமூகத்தில் எல்லா காரியத்தையும் சொன்னார் கர்த்தாவே. நாங்களும் கூட நாங்கள் பட்டம் பதவி பெரிய உயர்வு வரும் பொழுது உங்களை தாழ்த்தி எத்தாவை போல எங்களுடைய காரியங்கள் எல்லாம் இஸ்காவிலே தேவனுடைய சந்நிதியில் சொல்லத்தக்கதா மக்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆனால் தன்னுடைய மன தேசத்தை எல்லாம் தேவ சந்நிதியில் ஊற்றி ஜெபித்தால் கர்த்தாவே, அதே போல நாங்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற மக்களாக எங்களுக்கு காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒப்படி பிரகாஷ் பாவம் உங்களுடைய சந்நிதியில் பெரிதாக இருந்தது, அதேபோல் நாங்கள் ஆகிவிடாதபடி நீங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுடைய சந்நிதியில் ஏற்றுக்கொள்கிற மக்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விண்ணப்பம் கேட்டுப்பட்டது என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் அபயக்குரல் நீடுகிற மக்களாக, தேவ சந்நிதியை வாஞ்சிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கடைசியாக நாங்கள் தான தர்மம் செய்கிற மக்களாக, எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படத்தக்கதாக அநேக தான தர்மம் செய்ய மக்களாக மாற்றிப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் மறுபடியும் கூட வந்து காணப்படத்தக்கதாக ஜாக்கிரதையோடு விளையற்றவர்களாகவும் வரைத்திரை அற்றவர்களாகவும் ஜீவிக்க
கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லா துதி கனமணி உமக்கு செலுத்துகிறேன். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.